மக்களே, தமிழ்நாட்டில் நடந்த ஒவ்வொரு ஊழலா இப்பதான் தலைவிரிச்சிட்டு வெளியே வருது. என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா சேலம் மாநகராட்சியில மட்டும் 8056 குடிநீர் இணைப்புகள் முறைகேடாக வழங்கி 171 கோடி ரூபாய் அரசாங்கத்துடைய பணம் அபேசா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பணத்துக்கு அதிகாரிகள் அல்வா கொடுத்திருக்காங்க. ஒரு மாநகராட்சியில மட்டும் இவ்வளவு முறைகேடு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வருதோம்னா எத்தனாயிரம் கோடி வரும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது தலையெல்லாம் சுத்துது. இன்னைக்கு சேலத்துல வெளியே வந்திருக்கிற இந்த முறைகேடை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, சேலம் மாநகராட்சியில மட்டுமே முறைகேடாக 8056 குடிநீர் இணைப்புகள் வழங்கி அரசாங்கத்துக்கு அல்வா கொடுத்திருக்காங்க இந்த அதிகாரிகள். இவங்க கொடுத்த அல்வால 171 கோடி ரூபாய், அதாவது 5 வருஷத்துக்கு 171 கோடி ரூபாய் அரசாங்கத்துடைய பணம் அபேசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 67 கோடியே 78 லட்சம் ரூபாய் பணம் வீணா போயிருக்கு அரசாங்கத்துடைய பணம். அதாவது சாதாரண வீடுகளுக்கு பொதுமக்கள் குடிமக்களுக்கு வீடுகளுக்கு வழங்கக்கூடிய அந்த குடிநீர் இணைப்புக்கு இருப்பு தொகையாக வைப்பு தொகையாக 7000 ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. கமர்ஷியல், அதாவது அடுக்குமாட குடியிருப்பு, அபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கமர்ஷியலுக்கு 50,000 ரூபாய் வைப்பு தொகை வசூல் பண்ணியிருக்காங்க. வீடுகளுக்கு கட்டணம் அப்படின்னா 1812 ரூபாய். அதே மாதிரி கமர்ஷியலுக்கு எவ்வளவுனா 36,012 ரூபாய். ஆனா இந்த அதிகாரிகள்லாம் வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷனை பூரா கமர்ஷியலுக்கு கொடுத்திருக்காங்க. கமர்ஷியல்னா எப்படி? பெரிய பெரிய பணக்கார முதலாளிகளுக்கு அரசாங்கத்துடைய பணத்தை, யாரு அப்ப வீட்டு பணத்தை இப்படி நீங்க வாரி கொடுத்துருக்கீங்க? கடைசி வரைக்குமே ஒரே ஆட்சி இருந்திருக்கும், ஒரே ஆட்சி இருக்கும், ஆட்சி மாற்றமே வராது அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க, இது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்களா இந்த அதிகாரிகள் அப்படின்னு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்திருக்கு. சேலம் மாநகராட்சியில மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே எடுத்து பார்த்தா தலையே சுத்திரும், அந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு. மாண்புமிகு இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, கமர்ஷியல் பிளாட்டுக்கு போறாம அந்த தனிப்பட்ட முதலாளிகள்கிட்ட டீல் பேசி வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷனை பூரா கமர்ஷியல் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல்னா எப்படி? அவங்களுக்கு கமர்ஷியலுக்கு 50,000 ரூபாய் இருப்பு தொகை, ஆனா வீட்டுக்கு 7,000 ரூபாய். அவங்ககிட்ட கமர்ஷியல்ல வெறும் 7,000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கு கட்டணமாக வெறும் 1812 ரூபாய் மட்டும் வசூல் செஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல நடந்து வந்திருக்கு. இது பார்த்தோம்னா சேலம் மாநகராட்சியில 4 மண்டலமாக பிரிக்கப்படுறாங்க. அதுல ஒண்ணு பார்த்தோம்னா அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை அப்படிங்கிற அந்த மண்டலத்துல 1741 முறைகேடான இணைப்புகள். அஸ்தம்பட்டி அப்படிங்கிற அந்த மண்டலத்துல 2877 முறைகேடான இணைப்புகள். சூரமங்கலம் அப்படிங்கிற அந்த மண்டலத்துல 1343 முறைகேடான இணைப்புகள். கொண்டலம்பட்டி அப்படிங்கிற அந்த மண்டலத்துல 2905 முறைகேடான இணைப்புகள். இப்படின்னு கிட்டத்தட்ட 8056 முறைகேடான இணைப்புகளை வழங்கி இந்த அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு அல்வா கொடுத்திருக்காங்க. அரசாங்கத்துக்கு வரக்கூடிய 171 கோடி ரூபாய வேணாம் அப்படின்ற இந்த அதிகாரிகள்லாம் மறுத்துட்டு சும்மா ஓசியில தானமா கொடுத்துருக்காங்களா? மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம், இது மக்களுக்கு சேர்ந்து சேர்க்க வேண்டிய காசு. சாலையாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், மக்களுக்கு பேருந்தாக இருக்கட்டும், நியாய விலை கடையாக இருக்கட்டும், இது மாதிரியான திட்டங்களுக்கு இது மாதிரியான தேவைகளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பணத்தை முறைகேடாக 171 கோடி ரூபாய அம்போடு விட்டுருக்காங்க இந்த அதிகாரிகள். இதை யாருமே கண்டுபிடிக்கல. சரி, இவங்க கொடுத்துட்டாங்க, ரைட்டு. இவங்க கொடுத்துட்டாங்கன்னா வசூல் பண்ண போனவங்க தெரியாதா? வசூல் பண்ண போனவங்க இதை வசூல் பண்ணிருக்காங்க பாருங்க. இது கமர்ஷியல் பிளாட்டுக்கு கமர்ஷியலுக்கு 36,012 ரூபாய் அப்படின்ட்டு ஒரு நிர்ணயம் இருக்கு. சாதாரண வீடுகளுக்கு, குடும்பங்களுக்கு, வீடுகளுக்குள்ள அந்த குடிநீர் இணைப்புக்கு 1812 ரூபாய் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கு. வீடுகளுக்கு வசூல் பண்ண போனவங்க அதையும் வாங்கியிருக்காங்க. கமர்ஷியலுக்கு வசூல் பண்ண போனவங்க 36,012 ரூபாய வாங்காம வெறும் 1812 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா இது மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாம நடந்துச்சா? இது அடிப்படை, அது கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மட்டுமே இதை செயல்படுத்த முடியுமா? இது மேல இருக்கிறவங்க மாநகராட்சி ஆணையர் கையெழுத்து போடாம, மாநகராட்சி ஆணையருடைய கவனத்துக்கு வராம
இது வந்து இந்த முறைகேடு எப்படி நடந்துச்சு அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கொந்தளிச்சு நிக்குது. இன்னைக்கு சமூக ஆர்வலர் சிவராமன் அப்படிங்கிறவரு நிதி தணிக்கை திருட்ட ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காரு. இந்த ஆர்டிஐல தான் இவ்வளவுமே அம்பலமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த ஊழல்கள், நடந்த முறைகேடுகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு வராங்க. ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள்ல இருந்தவங்க, ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டவங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப அதிகாரிகள்லாம் ஊழல்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டு, ஏன்னா வேறு வேறு அதிகாரிகளை நியமிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊழல்கள்லாம் வெளியில வருது. இது மாதிரியாக தமிழ்நாடு முழுவதுமே எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு அரசாங்கத்துக்கு பணம் நட்டமா இருக்கு அப்படின்னு தெரியல. இனிமே தான் தெரிய வரும். இப்பதான் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையில ஏன்னா கடைசியில அரசாங்கம் வந்துகிட்டு நட்டத்துல ஓடுது, அரசாங்கம் கடன்ல இருக்கு. ஏன்னா 10 லட்சம் கடன்ல இருக்கு, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, ஏன்னா 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னா அப்ப கடன் இல்லாம நொட்டிக்கிட்டா இருக்கு. ஏன் அதிகாரிகள் ஒழுங்கா இருந்தா சம்பளம் எடுத்துட்டு வேலை பார்க்கறாங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு நியாயமாக நேர்மையாக செயல்பட்டு இருந்தா அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய கடன் சுமை வரப்போகுது? இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டாக சரியா வேலாத்தாலே அரசாங்கம் கரெக்டா ஓடும். அரசாங்கம் வந்து தனியாரே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் தனியாருக்கு கொடுத்தா தான் இந்த லஞ்சம் லாவணியம் எல்லாம் குறைஞ்சு, ஏன்னா குறைஞ்சபட்சம் அறத்தோடு ஏன்னா தனியார் முதலாளிகளாச்சும் செயல்படுறான். அதனாலதான் தனியாரை கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஏன்னா நேர்மையாக நியாயமாக வேலை பார்த்தா ஏன் தனியாருக்கு போக போகுது? மக்களே, அரசாங்கத்தினுடைய பணம், தமிழ்நாட்டினுடைய பணம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு போனா பிரச்சனை இல்லை, ஏன்னா இல்லாம பயன்பெற்றா பிரச்சனை இல்லை, ஏன்னா கஷ்டப்படுறத ஏழை எளிய மக்களுக்கு அது சென்றடைஞ்சா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகள், பெரும்பெரும் முதலைகள் வந்து காசை வச்சுக்கிட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துல இந்த சலுகை எல்லாம் இவ்வளவு ஈஸியா ஆட்டை போட்டுடுறாங்க. அதுக்கு இந்த அதிகாரிகளை வந்து துணை நிக்கிறாங்க. இது யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஏன்னா யாருக்கெல்லாம் இது வந்துட்டு இதுல வந்து தொடர்பு இருக்கு, ஏன்னா யாரெல்லாம் கையெழுத்து போட்டு இது போயிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பிடிச்சு ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா அரசாங்கத்துடைய பணம் அப்படின்னா ஒரு தெருவுல கிடக்கல, மக்கள் நலத்துக்கு, மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படக்கூடிய பணம் அது. ஏன்னா சாலை, ரோடு வசதி, தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, பாலம், மேம்பாலம், நியாய விலை கடை அப்படின்ட்டு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு பல தேவைகள் இருக்கு. இந்த பணத்தை பூராமே இந்த மாதிரியான அதிகாரிகள், கேள்விகட்ட அதிகாரிகள்னால இன்னைக்கு அரசாங்கத்துடைய பணம் குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு கடன்ல இல்லாம அப்ப எதுல இருக்கு? நானும் வருவேன், தனி ஒருவனாய்